ஆகஸ்ட் 17 முதல் ஆன்லைன் மூலமாகவும் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கிறார். 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரில கூட பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாள்ல அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்கிறோம். ஸோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டிய கிரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் அடுத்த இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம். 17/8 முதல் அது செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அதன் மூலம் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நாங்க அவங்களுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம். அவங்க லாகின் ஐடி கிரியேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டைம் கூட கிடையாது. எனி டைம் எந்த நடுராத்திரில கூட பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா நம்ம பண்ண முடியும். அதற்கு தேவையான சில டிவைசஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கணும். இந்த நம்ம கைரேகை பதிகிறது, ரெட்டினா ஸ்கேனர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த பர்டிகுலர் நபருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் பதிகிறாங்களாங்கிறது அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரே நாள்ல அவங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்கிறோம். ஸோ இதன் மூலமா மக்கள் ஒரு 30% ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வேண்டிய கிரௌடு கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். இதன் மூலம் அடுத்த இன்னும் 70%க்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற சில குறைபாடுகள், அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதுவும் ரெக்டிஃபை ஆயிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் பண்றதுக்கு நாங்க முயற்சிகள் எடுப்போம்.